சார் வாணி, நான் இப்போ சொல்கிற விஷயம் நல்லா கேட்டு வச்சுக்கோ. நம்ம சார் நம்மளை கூப்பிட்டுருந்தார்ல, எதுக்காக கூப்பிட்டாருனா ராஜபுரம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நம்ம சார் கூப்பிட்டுருந்தார் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. என்ன கேஸ் ஸ்டடினா அந்த ராஜபுரங்கிற அந்த ஊரில் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் விழுந்திருக்கு. அதில் நிறைய மினரல்ஸும் அரிய வகை எலமெண்ட்ஸும் இருக்கிறதுங்கிறதா சொல்லப்படுது. இன்னொன்று என்ன அங்கே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா வழக்கமாக ஒரு சிவிலைசேஷன் உருவாகுது இல்லை இருக்குன்னா எப்படி அது உருவாகும்? தண்ணி சுற்றி இருக்கிற இடத்துல தானே அந்த சிவிலைசேஷன் அந்த நாகரிகம் அதெல்லாம் உருவாகும். ஆனால் இந்த கிராமத்தில் அந்த கல்லை சுற்றி தான் அந்த நாகரிகமே உருவாயிருக்கு. ஆனால் இது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல, ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். பட் இப்படி சொல்லப்படுது, சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆகலை. அந்த கிராமத்துக்கு தண்ணி வர பெர்சன்டேஜ் கம்மி தான், ஆனாலும் அந்த ஊர் நல்லா பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்குது. அந்த செழிப்புக்கு காரணம் என்னன்னு கிளியராக தெரில. ஆனால் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது, அந்த விழுந்துச்சுல எரிக்கல், அந்த கல் தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த கல் முழுசாக ஊரில் இல்லை, வெறும் அந்த 1% கல் மட்டும் வச்சு அவங்க பூஜை பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் மீதி 99% இருக்குல்ல, அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் இன்னொரு கான்ஸ்பிரசி தியரியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் தங்கம் இருக்கிறதாகவும் அதை பிரிட்டிஷ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற மாதிரியும் ஒன்று சொல்லப்படுது. இதுக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை, கன்ஃபார்ம் ஆச்சா என்னன்னு தெரில. இப்போ அந்த கல்லோட சாம்பிள் எதுவும் எடுக்க முடியாது. ஆனால் அந்த கல் இல்லாட்டினாலும் அந்த ஊர் மண் ஏன் இன்னும் அவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போய் பாருங்கள், இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி பண்ணுங்கன்னா நம்ம சார் சொல்லியிருக்காப்புல. அதுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஆல்ரெடி வேறு யாரும் பண்ணதில்லையானா பண்ணியிருக்காங்க. பட் யாரும் இன்னும் கிளியராக அதுக்கான காரணம் சொல்லி அவ்வளோ ஒழுங்காக கேஸ் ஸ்டடி பண்ணாதனால சார் பண்ண சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கு தான் அந்த கிராமத்து ராஜபுரங்கிற கிராமத்தை நோக்கி நம்ம பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இன்னொன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, என்னென்னு தெரியுமா? அந்த ஊரில் இருக்கிற சில கற்கள் கோல்டன் கலரில் இருக்குது. ஆனால் அது தங்கம் கிடையாதாமா, அயன் ஃபைரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மினரல் ஒன்று அதிகமாக இருக்கிறனால தான் அது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு நிறைய இந்த இடத்துல விசித்திரமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ அவர் அதனால தான் அவரும் சொல்கிறாப்புல, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரியுது. ஸோ ஆனால் நான் அதுக்கப்புறம் நெத்திக்கு எடுத்து நண்டா நம்ம எல்லோரும் அங்கே போயிட்டு வர மாதிரி இருக்கும்டா. அதுக்குதான் சார் கூப்பிட்டாப்புல. என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அடைந்த நோடி போதும், வா வேற என்ன வேண்டும் வேண்டும். பல பழக்கிற பகலானி, பட படக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழை அடிக்கிற முகிலானி, கிணறு அடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலராணி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வா. பாட்டா முன்னாடி யாரும் நிற்கிறாரு, யாரா ஏத்திராடுறா இவன்? தேடி போகாத தம்பி. சரி, ரொம்ப மழை பெய்யுறா. இப்போ இங்கே ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லை இந்த ரூட்டில். ஸோ தூரத்தில் அங்கே ஏதோ ஒரு வீடு தெரியுது, அவர்கிட்ட போயிட்டு இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் தங்குறதுக்கு போய் கேட்போம். சார், இந்த மாதிரி மலைக்கு ட்ராவல் பண்ண வந்தோம், ரொம்ப மழை பெய்யுது, கொஞ்சம் இங்கே தங்கிக்கிடலாமா சார்? எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்க சார்? கூட யாருக்குமா நாங்கள் வெளியே வரும்போது பெரிய ஒரு ஆறாக அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்களாம் எனக்கு தெரியாது. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரமாக என்னமோ கேள்வி கேட்குறோம், எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேறீங்க, ஏன் ப்ரோ? நாங்கள் இந்த மாதிரி மலை மேலே ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஊர் பேர் கூட
ராஜபுரம்னு வரும். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏய் ஆஷிப், நீ டவரே கிடைக்கலடா. என்னடா என் ஃபோன் சிக்னலே கிடைக்கலடா. அடிச்ச கூட அப்படியே நான் போய் கேண்டில் எடுத்துக்கிறேன். நம்ம எப்படி சரிப்பட்டு எனக்கு ஏதோ தப்பாக பண்ணுங்க. வா இந்த கிளம்பி வரும். ஆல்ரெடி நேரம் என்னாச்சு, இவனை இப்போ எப்படி போக முடியும் அவங்களால? எதுக்கு போகணும் நான் யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு இப்போ இங்கேருந்து போகணும், அவ்வளோதான். சரி ஒரு சொல்ற வா போவோம் கடவுள். ஏய் டேய், உனக்கு என்ன ஆச்சு பாருடா. ஏய் நீ இவன் பண்ணா. ஏய் டேய் என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னடா இவன்? டேய் என்னடா? என்னடா அப்படியே நின்றுட்ட? வாழை என்ன இளவிடாடு, இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதான்டா எனக்கும் புரியல. டேய் ஒரு நிமிஷம் அந்த செல்ஃபை பாரு ஃபர்ஸ்ட். ஆயிரத்தி 1905 பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச காலம். பிரிட்டிஷ்க்கு இருக்கிற பெரும் குறிக்கோளே இந்தியாவில் இருக்கிற வளம் மற்றும் செல்வங்கள் அடையணும் அப்படின்னா. அப்போதான் ராஜபுரம்ங்கிற கிராமத்தை பற்றி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற செல்வங்கள் மற்றும் வளங்களை மக்களை அழித்து அடையணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க பிரிட்டிஷ். அதுக்காக ஒரு ஜென்ரலையும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவன்தான் ராபர்ட். இது வரைக்கும் எந்த போர்ட்லையும் தோற்கடிக்கப்படாத ஜென்ரல் ராபர்ட். ராபர்ட் ஒரு பெரும் படையோடு அந்த கிராமத்துக்குள்ளே போனான். ஆனால் அந்த கிராமத்து வாசிகளோட தாக்குதலில் ராபர்ட்டோட படையினால் தாக்கு பிடிக்க முடியலை. அந்த படை பெரும் தோல்வி அடைஞ்சிச்சு. ராபர்ட் மட்டும்தான் அந்த படையிலேருந்து தப்பிட்ட ஒரே ஆள். அந்த போரில் அவனுக்கு ஏற்பட்ட அவமானம் மற்றும் அவனோட பதவி பறிப்போன அசிங்கம் ரெண்டும் சேர்ந்து அதோட அந்த செல்வங்கள் மேலே கொண்ட பெரும் ஆசையில் ராபர்ட் ஒரு தவறான முடிவெடுத்தான். அதுதான் தீய சக்தியை நோக்கி போகிறது. அதுக்காக பிளாக் மியூசிஷியன் அரிய என்கிற அலெக்சாண்டரை தேடி போனான். அந்த அலெக்சாண்டரும் ராபர்ட்டும் சேர்ந்து ஒரு ஜந்துவை உருவாக்குனாங்க. அந்த ஜந்துவோட சக்தி தான் அதோட பலவீனமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஜந்து, ரொம்ப கோரமான ஜந்து. அந்த ஜந்துவை பார்த்து பயம்ட்டாங்கன்னா அந்த ஜந்துவோட சக்தி பல மடங்கு ஏறிக்கிட்டே போகும். அதுவே அந்த ஜந்துவை எதிர்த்து நின்றால் அந்த ஜந்துவோட சக்தி குறையும். இதுதான் அதோட பலவீனமாக இருந்துச்சு. அந்த ஜந்துவை ராபர்ட் அந்த கிராமத்துக்குள்ளே ஏவி விட்டான். அந்த ஜந்து மக்களை கொடூரமாக கொல்ல ஆரம்பிச்சிச்சு. கொன்னுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த செல்வத்தை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. ஆனால் அந்த செல்வங்கிற அந்த ஜந்து ராபர்ட்கிட்ட கொடுக்காம அதை எடுத்துகிட்டு போகச்சு. அதை தடுக்க நினச்ச பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸையும் கொல்ல ஆரம்பிச்சிச்சு.
ராபர்ட்டுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் அலெக்சாண்டருங்கிற அடியை தேடி போனான். அப்புறம் என்னடா படிடா. அப்புறம் என்னடா ஒன்றும் எப்படி இல்லை, கடைசியில் ஒரு டேவிட் வில்லியம்ஸ் மட்டும் போட்டிருக்கு. ஆனால் இது கம்ப்ளீட் ஆகாத ஒரு புக் டிராஃப்ட் மாதிரியே இருக்கா. ஆறாம் மென்டல்லாம் என்னடா ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. அடி இப்போ நமக்கு தேவையில்ல வாடி, நமக்கு ஒன்றே ஒன்று இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், அவ்வளோதான். அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசிப்போம். ஆனால் ஒன்றே ஒன்று நீ நோட் பண்ணியா, என்ன இந்த டிராஃப்டில் ஜன்னோட வீக்னஸ்ன்னு என்ன போட்டிருக்கு, இதை பார்த்து பயப்படாமல் இருந்தோம்னா அண்ணாவோட வீக்னஸ்னு போட்டிருக்கு. கரெக்டா? ஆமாம். ஆனால் அப்போ அந்த ராபர்ட் எஸ்கேப் ஆனது. ராபர்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா அவன் என்ன பண்ண ஜன்னு இல்லையே போட்டிருக்கு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இப்போ தானே பார்ப்போம், அது பார்க்குறப்ப நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. புரியுது. பட் நம்ம எஸ்கேப் ஆக என்ன பண்ணியே ஆக மாட்டேங்குது, இதை விட்டா வேற வழி இல்லை. புரியுது. அப்போ என்னம்மா பண்ணலாங்க? என்ன பண்ணலாம், நம்ம ஒன்றே ஒன்றா பயப்படக்கூடாது. இங்கேருந்து பயப்படாமல் நம்ம இருந்தாடா இந்த ஜன்னத்துட்டு தப்பிக்க முடியும். டேய், அந்த ஜந்து பார்த்து நம்ம பயப்படாமல் இருந்தால் அது பவர் குறையுன்னு சொன்னேன். அதை எப்போ கம்ப்ளீட்டாக போகும்? கம்ப்ளீட்டாக போகுமான்னு தெரிலடா. ஆனால் அவனையே தெரியும், ஆல்ரெடி ஒருத்தர் செட்டு தான். ஸோ மற்றவங்கள போய் கண்டுபிடிக்கிற வேலையை முன்ன பார்ப்போம். நித்திக் என்னடா கண்ணாடி எடுத்து போயிருக்கான். டேய் நித்திக், வாடா பேசிக்கிடா. டேய் நித்திக், நித்திக், டேய் டேய் என்னடா இருக்கு கண்ணாடி எடுத்து போய்க்கடா. ஏய் ஆசிஃப், ஏய் எங்க இருக்க? டேய், அவன் நீ நினச்சி போய்கிட்டு இருக்கான்டா. எதுனா? டேய் நித்திக், அப்ப என் முன்னாடி இருக்கிற யாரு? டேய் அது நானே இல்லடா, உள்ள கண்ணாடி எடுத்து வாடா. வாடா. நல்லடா, எங்க ஒன்று மிஸ் பண்ணியாலும் பயந்துட்டோம்னா. ஏண்டா கண்ணாடி எந்த ஆங்கிளா பார்க்கறது ஜண்டு என்ன மாதிரி இருக்கு. விட்றா, ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். சரி வாங்க, இதே சொல்லி கூட ஒரு நடந்த ஜண்டு தந்து நம்ம தப்பிக்க முடியும். ஒன்னோட போகிற சொல்லுவோம். நித்திக்கு இன்னொரு சொல்ல மாட்டோம், நம்ம ஒரு ஜண்டு பாட்டோங்க. அதோட பயம், அதுக்கப்புறம் நம்ம பயத்தோடு வச்சுக்கோ. அது அதுக்கு வீக்னஸ் இல்லை, அது ஸ்ட்ரென்த்து, அதோட பவர் ஏறும். ஸோ நம்ம எந்த அளவு பயப்படாமல் இருக்கோமோ அந்த அளவு நமக்கு நல்லது. நம்ம அப்படா இங்கேருந்து போக முடியும். சரியா? சரிடா. டேய் ஆசிஃப், நாங்கள் ஜென்ரல் இருக்கிறாரே. ஆனால் ஞாபகத்தில் பயப்படக்கூடாது. ஸோ தைரியமாக தான் இருக்கும். இவர் பெரிய மாஸ்டர் ஜேடி, மாஸ்டர் பவானி கையை முடிச்சு போறாங்க. ஜந்துடா பயப்பட மாட்டேங்கிறா. ஒரு பயம் ஒன்று தெரிஞ்சுக்காம காமிச்சிக்காம இருக்கணும். அதுக்காக இது பண்ணலான்னு ஸ்ட்ரைட்டாக என்ன கடாய்கள் அப்புறம் பயப்படுங்கிறது. இது என்னடா உனக்கு பூரா ஆணி அடிச்சு வச்சிருக்கு, எல்லாம் கார்பரேட் அது. மண்டையில பூரா முன்பா இருக்கு, என்ன இளவு ஜன்னலே தெரியல. என்ன உன்னைய பாட்டு பயப்படுறோம்னு நினைக்கிறியா? நாங்கள் ஒத்தாள் 3 பேர். டேய், பயத்தில் உலகாதடா. ஏன் சார்? அது நம்ம தான் ஐ மீன் நாங்கள் 3 பேர், நீ ஒத்தாள். உனக்கு ஒன்றும் ஆகலையாடே? பொடி பசங்களா, தேனத்தை பற்றி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாமா? இந்த அடி இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு இங்கே நான் சாவு. Can't escape until I leave you.
என்னடா இங்கே நடக்குது? நம்ம செட்டு தான் நினச்சவன் வந்து இப்போ நெத்திக்க வந்து கொள்றான். இங்கே ஜண்டுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குடா. டேய் நித்திக்கு அவனு எந்திரிக்கிறாங்கடா. இங்க இருக்கிறது நம்ம சேஃப்ல. என்னடா இங்கே இவ்வளோ கோல்டு இருக்குது? அடிமை ஜண்டுவே, அந்த பசங்க உடனே சொல்லு. அந்த பசங்க கிட்ட இருக்கிற அந்த மந்திரக்கல்லை எடு. டேய் அந்த கல்லை கொடு. எந்த கதை ஏற்றலும் இல்லையே. என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுரு. மறைஞ்சு போ. ஏய் ராசு, என்ன சொன்னீங்க? ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் இது கொண்டு வச்சுருவாங்க. எனக்கு தெரியும். ஓகே, இதுவரை என்ன தெரியும், கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தேடுது. ஒரு ரூம்குள்ளே போனேன். போனால் அந்த ரூம் ஃபுல்லாக தங்கமாக இருக்குது. என்னாச்சு என்னாலே இது சொல்லுறேன். நான் சொல்கிற ஒரு சங்கீதம் கூட டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கடவுக்கு அண்டம் கொடுத்துட்ருக்கேன்டா, யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுல்ல. ஃப்ரீயாக இருக்குடா, அங்கே உள்ளே வர முடியாது. என்னடா சொல்லுங்களே, எப்படி? இந்த ஜங்குவை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னல, ஆமாம், அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டேய் நித்திக்கு அவனு எந்திரிச்சு ஓடினாங்கல்ல, அப்புறம் அந்த ரூம்குள்ள வந்தேன். என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எமோஷ்னல் ஆகிட்டேன். அப்படியே இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ தான் நான் பேப்பர்ஸ்லாம் பார்த்தேன். ஜண்டுக்கிட்ட இருந்து தப்பிச்ச ராபர்ட் அரியை தேடி போனான். ஆனால் அங்கே போய் பார்த்தா அரியும் ஜண்டு சேர்ந்து தான் இந்த செயலையே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஒருத்தர் ஞாபகம் வந்தார். அவர் தான் பீட்டர் ஃபாடர். பீட்டர் ஃபாடர் இந்தியாவுக்கு மதம் மாற்றலுக்கு அனுப்பப்பட்ட ஒருத்தர். ஆனால் இந்திய மக்கள் பல கஷ்டத்தை பார்த்து அவங்ககிட்ட மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு மக்களோட மக்களாக பீட்டர் ஃபாடரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். பீட்டர் ஃபாடர்கிட்ட போய் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அந்த உதவிக்காக கெஞ்சினான். ஆனால் பீட்டர் ஃபாடர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் அதுக்கான பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் ராபர்ட் இந்த பலன் நான் அனுபவிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அப்பாவி மக்கள் அதனால சாகுறாங்கன்னு சொல்லி பீட்டர் ஃபாடரோட மனசை கடைக்க பார்த்தான். அதோட சேர்ந்து அங்கே இருக்கிற செல்வங்களில் வச்சு நம்ம மக்களுக்கு நிறையா உதவி செய்யலாம் ஃபாடர் அப்படின்னு சொல்லி பீட்டர் ஃபாடரோட மனசை கரைச்சி பீட்டர் ஃபாடரை ராபர்ட்டுக்கு உதவி செய்கிற மாதிரி மாட்டினான் ராபர்ட். பீட்டர் ஃபாடர் ராபர்ட்டுக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டார். இப்போது ராபர்ட்டுக்கிட்ட சொல்லி அந்த ஜண்டுவையும் அரியையும் மலை அடிவாரத்தில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி செய். அங்கே அவங்க தேட அந்த செல்வங்களான ஆறா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த ஜண்டு அந்த வீட்டுக்கு வந்துச்சு. அங்கே பெரும் சண்டை நடந்துச்சு. ஜண்டுவை பலவீனமாக ஃபாதர் அதை கண்டுபிடிச்ச அரி அவனும் அந்த சண்டை போல இடத்துக்கு வந்தான். அரிக்கும் ஃபாதருக்கும் ஒரு பெரிய சண்டையை நடந்துச்சு. அந்த சண்டையில் 2 பேருமே பலவீனமானாங்க. பீட்டர் ஃபாதர்னால் அந்த அரியை முழுசையாக அழிக்க முடியல. அதுக்கு பதிலாக பீட்டர் ஃபாதர் ஜண்டுவையும் அரியையும் அந்த வீட்டில் வச்சு அடைச்சாரு. ஃபாதருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன் அவரால் அழிக்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு போனால் ஆரா கேர்ஸை பற்றி அவருக்கு தெரிய வந்துச்சு. ஆரா கேர்ஸ் அந்த ஆறாங்கிற செல்வத்து மேலே யாருக்குன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களோட சக்தி பாதிக்கு பாதி குறையிற மாதிரி. அந்த ஆறாவை நல்ல விதத்தில் பயன்படுத்தணுங்கிற முடிவுக்கு வந்தாலும் ஆனால் அந்த ஆறாம் மேலே அவர் ஆசைப்பட்டது தப்பு தான். அது நல்ல விதமாக இருந்தாலும் அது வெறும் கல்லல்ல, அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குன்னு ஃபாதருக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு. அந்த ஆறாவோட கேர்ஸனால தான் பீட்டர் ஃபாதரோட சக்தி பாதி குறைஞ்சிச்சு. அதே மாதிரி அரியோட சக்தியும் குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த அரியோட அந்த தீய சக்தி பிளாக் மேஜிக்னால் இப்போதைக்கு அவனுக்கு உருவமாக இருக்குன்னு சொல்லி பீட்டர் ஃபாதர் உணர்ந்தார். இந்த விஷயம் அனைத்தும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பீட்டர் ஃபாதர் இந்த ஆறா இனிமேல் யார் கையிலும் கிடச்சக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜண்டு அரியோட சேர்த்து அந்த ஆறாவையும் அந்த வீட்டிலே வச்சு அடைச்சாரு. அதோட ஒரு மந்திர தண்ணி மந்திர கல்லையுமே அந்த அரி ஜண்டு அழிக்கிறதுக்கு உருவாக்குனாரு. அந்த ஆறா மேலே ஆசை இல்லாமல் அந்த ஆறாவோட கேர்ஸ் இல்லாத ஒருத்தரால் மட்டும்தான் இந்த மந்திர தண்ணி மந்திர கல்லை வச்சு அந்த ஜண்டையும் அரியையும் அழிக்க முடியும்னு சொல்லி குறிப்பெடுத்து வச்சாரு ஃபாதர். ராபர்ட்டுக்கு அந்த ஆறாவை எப்படி அடையணுங்கிறது ஒரு பேராசையாக இருந்துச்சு.
அந்த பேராசையில் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். ஆனால் அரியும் ஜண்டும் சேர்ந்து ராபர்ட்டை கொண்டுட்டாங்க. அரி அவனோட உருவத்தை இறந்ததுனால அங்கே வர மக்களை கொன்று அவங்களோட உருவத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி அங்கே கொன்னவங்களோட உடலையும் அவன் வசியம் பண்ணி அவனுக்கான படை வீரர்களாக மாட்டி ஆர்ஆர்எஸில் பாதிக்கப்படாதவன்ட்டு தான் இந்த ரூமுக்குள்ளே வர முடியும். பாதிக்கப்படாதா? ஆமாம், அப்போ நான் ஏதோ கோல்டு பார்ட்டி அது என்னது ஏதாச்சும் தெரியுமா? தெரியும். என்னது? அதுவும் ஆர்ஆர். நம்மளால தான் அந்த அறையை கொல்ல முடியும். நம்ம எப்படி? ஆசிஃப் டே, அந்த அறைக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதை நம்ம கொல்லணும். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொண்டிருக்கு. நம்ம அதை கொல்லாமல் போனோம்னா நம்மளால நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லு? ஆனால் டேய், நமக்காக இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக இதை கொண்டாடணும். அந்த 2 பொடி பசங்களும் உன்னால கொல்ல முடியலையா? அந்த பசங்க கையில அந்த தண்ணியும் கிடைச்சிருச்சு, கல்லும் கிடைச்சிருச்சு. அந்த ரூமுக்குள்ளேயும் போட்டாங்க. நீ தான் எதுக்கும் செயல்பட்டு மாட்டேன். அழிஞ்சு போச்சண்டு. இனிமே என்னோட படையை இறக்குறேன். உங்க நண்பர்களை வச்சு உங்களை கொள்றேன். ஆனால் இந்த அரியோட பவரையும் பார்த்து நமக்கு தண்ணி வேணும். ஸோ வந்து நம்ம இப்போ கல்லை வச்சு முடிச்சோம். கரெக்டாக போடணும். என்னடா சரி பாட்டு டேய் போடுண்டா வாணி விடு, வா அந்த அரிக்கிட்ட போ. இந்த 2 பேரும் கொண்டுட்டீங்கன்னு சந்தோஷப்படாதீங்க. இப்போ நான் ஒரு பெரும் படையை இறக்க போறேன். இந்த தண்ணீரால என்னோட சக்தியை மட்டும் நடக்க முடியும். ஆனா என்னோட பலத்தில் வாங்கலாம். அரியை கொல்ற நேரம். என்று தங்க ஆசை இல்லை. இது நம்ப முடியல. வராமலே இன்னும் நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. அடிக்கிறத ஆனால் இப்போ நம்மளால வந்து இங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம போகிற மாதிரி
சரி விடு, வா போலாம். வா போலாம். வா போலாம். எவ்வளோ மோசமான இன்னொன்று நம்ம ஒரு எரிஞ்சு போன டீச்சட்டி வாய சொல்கிறான், அவனால் நம்ப முடியலையாமா எனக்கு அந்த தங்கத்து மேலே ஆசை வரலன்னு சொல்லிட்டு. ஏன் நம்ப முடியல? காரணம் மனுஷனத்துக்கே இருக்கிற பேராசை. பேராசை இல்லாத ஒரு சில பேரை இந்த காலத்தை பார்க்குறப்ப வியப்பாடாக இருக்கும். இப்போலாம் இந்த காலத்தில் உங்ககிட்ட எண்ணெய் தங்கம் இதெல்லாம் அதிகமாக இருந்தாலே உன்னை அழித்து உன் மேலே தேவையில்லாத பழியை போட்டு உன்கிட்ட இருக்கிறலாம் சுரண்டி எடுக்கிற ஊருடு. காரணம் அதுக்கு வேல்யூ அடிக்கும். ஆசைப்படு, தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு இந்த பேராசை? கடைசியாக சாவ போகிறப்போ ஒரு 6 அடி இடம்னா போடும், வேற ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். அப்போ எதுக்கு இந்த பேராசை? எல்லாம் ஒரு நாள் சாக போறோம், மிஞ்சி போனா என்ன ஆகும், எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம். அது